எவன் கொடுத்தது? நீ பெரிய கொம்பன் தானே, நீ பெரிய விஞ்ஞானி தானே, தோசை மாவை பிடிக்க வச்சிருவியா, வாழை கையாக்கிருவியா? யாரா சொல். உன்னால இதோட சேர்ந்தா H2O ஹைட்ரஜன் 2 உட்கார ஆக்சிஜன் ஒரு உட்கார சேர்ந்தா தண்ணீர் ஆக்கி காட்டேன் மாத்தேன். இதோட சேர்ந்தா ரத்தத்தை உருவாக்கலாம், உருவாக்கி காட்டேன். அறிவியல் இல்ல, முடியல இல்ல. மழை இல்லாத நிலம் பாலைவனம் அடிப்படை அறிவு கூட இல்லையே, உன் ஆட்சி கொடுத்தாங்க எப்படி வாழ்றது? சொல்லுங்க எப்படி? இங்க அடிப்படையே தப்பாரு. அதனாலதான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள், ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். என்ன முறை? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சிவாதிகள். அப்ப இந்த கட்டடத்துக்கு வெள்ளடிக்க வரல, இதை தகர்த்துட்டு புதிய ஒரு கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறோம். அப்ப எப்படி கட்டடம்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. 2 தொகுதியில் இவர் போட்டிடுறாரு. அருமை சகோதரர் ராகுல் காந்தி 2 தொகுதியில் போட்டிடுறாரு, 2லுமே வெல்றாரு. ஒரு தொகுதியை பதவி விளைவார்ல. அப்ப மல்கட்டாயமா மக்களின் மீது ஒரு தேர்தல் திணிக்கப்படுதா இல்லையா? இது யாரோட திமிரு? இதுக்காக செலவுக்கு யார் பொறுப்பு? இப்ப 2 தேர்தலை ஏன் போட்டிடுறாரு? 2 தொகுதியில மக்களின் மீது நம்பிக்கை இல்லையா? உன் தலைமை மீது நம்பிக்கை இல்லையா? யார்ட்ட பதில் இருக்கு? யார்ட்ட பதில் இருக்கு? எம்எல்ஏவா இருக்கும்போது எம்பிக்கு எதுக்கு போட்டிடுறாரு இவரு? இந்த பதவி பத்தல, அங்க போட்டிட்டியா, எம்பி வந்துட்டா எம்எல்ஏ வரீங்க, பதவி விலகிறீங்க, மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வருது. இது எவ்வளவு பெரியது? இந்த செலவு யார் ஏற்பா? பதில் சொல்லுங்க, யார் ஏற்பா? யார் ஏற்பா? அப்படி என்ன செய்யணும்? இங்க என்ன மாறுதல் தேவைப்படுது?